அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா துர்காவுக்கும் இவங்களுக்கு சிவாங்கிறவங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆகுது. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஜவுளி எடுக்க இன்றைக்கி போகிறாங்க. சரின்ட்டு சாமுண்டீஸ்வரி வெளியில் நிற்கிறாங்க. நம்ம ஜம்முன்னு அலங்காரம்லாம் நல்லா அழகாக சேரீ கட்டிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. என்னாச்சு எல்லோரும் கிளம்பிட்டிங்களா, வாங்க ஜவுளி எடுக்க போகலாங்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா துர்கா, ரேவதி, கார்த்தி 3 பேரும் ஒரு ரூமில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ இருந்துட்டு துர்கா ஏன் சோகமாக இருக்கிறீங்கிறாங்க. எல்லாருமே இருந்தாலும் நவீனை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு நவீனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நவீனை கொண்டாந்து கார்த்தி இவங்க வீட்லேயே தான் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள போலீஸ் தேடுது. அவங்க ஆனால் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அந்த சந்திரகலா மூலிமா அவங்கள போலீஸ் தேடுது. உடனே நவீன் இருந்துக்கிட்டு வர்றாரு, வான்னு கூட்டிகிட்டு வர்றாரு. ஐயோ நவீன் நீங்கள் தான் இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. இனிமேல் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அடிக்கடிலாம் நீங்கள் மீட் பண்ணக்கூடாது. நாளைக்கு கல்யாணம் உனக்கு நடக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டுன்னு நான் தான் மாமாட்ட பேசி இந்த வீட்லேயே தங்க வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ சித்திக்கு மட்டும் இது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விட்ருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, வேறு வழியே கிடையாது அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்பவே அவங்க சித்தி அங்கே வராங்க. ஐயோ சித்தி வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கடியில் போய் அடியில் படுத்துக்கிறாரு நவீன். அதுக்கப்புறமா என்ன இன்னும் பேசிகிட்டே இருக்கிறீங்க, அங்கே அம்மா ரெடியாகி வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க, கிளம்பணும் ஜவுளி எடுக்க நேராச்சு வர முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி இதை நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் முன்னாடி போங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு செல்லு கீழே விழுவுது. கீழே பெட்டுக்கடியில் கீழே அவங்க சந்திரகலா எடுத்திருந்தாங்க அப்படின்னா நவீனை பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ளே துர்கா டக்குன்னு கீழே குமிஞ்சு செல்லை எடுத்து கொடுத்துட்றாங்க. சரி சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்க சித்தி. அதுக்கப்புறமா ரேவதி இருந்துக்கிட்டு, ஐயோ பரவாயில்ல துர்கா, நீ புத்திசாலித்தனமாக குமிஞ்சு நீ செல்லை எடுத்த, அப்படி எடுக்காமல் இது இருந்திருந்தீங்கன்னா நம்ம வசமாக மாட்டியிருப்போம், பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம எல்லாருமே ஜவுளி எடுக்க போகலாங்கிறாங்க. நவீன் நீ பத்திரமா டேக்கார இருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறாங்க ஜவுளி கடைக்கு. உள்ளே எல்லாருமே ஜவுளி குடிக்கல. உள்ளே போனோடனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு செக்ஷனாக போய் எடுங்க. துர்கா உனக்கு வேணுங்கிற பட்டுப்புடவையை காசை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, எவ்வளோ வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த சம்மந்தியாக நடிக்கிறாங்கல்ல சந்திரகலா ஏற்பாடு பண்ணினவங்க, அவங்க 2 பேரும் முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. வாங்க சம்மந்தி முன்னாடியே வந்துட்டிங்களாங்கிறாங்க. இல்லைங்க நாங்களும் இப்போ தான் வந்தோங்கிறாங்க. சரி உங்களுக்கு தேவையான பட்டுப்புடவை ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கோங்க, மாப்பிள்ளை நீங்களும் போய் கோட் சூட் எல்லாமே எடுத்துக்கோங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஒரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த ஜவுளிலாம் எடுக்கிறதுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதியும் கார்த்தியும் உள்ளே வராங்க. அப்போ ரேவதி கார்த்தி எப்படின்னு இடுப்பு பிடிச்சிக்கிள்றாங்க. உடனே இது என்னது பப்ளிக் பிளேஸில் இப்படி நடந்துக்கிற ரேவதி, என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அத்தை மகனே, உன்னை நான் இப்படின்னு சும்மா தான் சேர்ந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன வெளியில் இப்படி தான் நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கார்த்தி. ஆமாம் வாடா போடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்கள்கிட்ட நடந்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மாமன் பிள்ளை, நீ அத்தை பையன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ என் புருஷங்கிற, அதுக்காக இப்படி பப்ளிக் பிளேஸில் தான் இப்படி நடந்துக்கியா, பேசாமல் வாங்குறாங்க. சரி வா நீ எனக்கு புடவை செலெக்ஷன் பண்ணி கொடு. உடனே உள்ளே வராங்க. உள்ளே நீ தான் செலெக்ஷன் பண்ணு, அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீயே போய் எடுத்துக்கங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ தானே என் புருஷன், நீ தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் வான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரங்க வாங்க மாப்பிள்ளை, ரேவதி உனக்கு வேணுங்கிற புடவை, மாப்பிள்ளை உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கங்கிறாங்க. சரிங்கம்மான்ட்டு உள்ளே போயிட்டு நீ தான் எனக்கு புடவை செலக்ட் பண்ணணுங்கிறாங்க. கார்த்தியும் ஒவ்வொரு புடவையாக எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரேவதிக்கு புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே அதாவது பெரிய மாப்பிள்ளையும் அவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க செலக்ட் பண்ணுறத பார்த்த உடனே துர்காவுக்கு ஆசை வந்துடுது. நம்ம இப்போ நவீனையும் வர சொல்லி நம்ம அவங்க கையால் செலக்ட் பண்ணி தான் நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு அந்த பக்கம் போய் நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீன் வீட்டில் இருக்காரு. ஏன் துர்கா புடவை எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க எடுக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ வாடா, நீ எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயோ நானா எப்படி வர்றதுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் ஆகணுங்கிறாங்க. சரி வெய் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ வேறு வர சொல்லிடுறாளே எங்கள் ஆள் வேறு, நான் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஜவுளி எடுத்துகிட்ருக்குறாங்க. உடனே சம்மந்தி வீடு, அந்த சம்மந்தியாக நடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இப்படி எல்லோரும் ஜவுளி எடுக்க சாமுண்டீஸ்வரி ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ஒரு
டூப்ளிகேட் சாவி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க பீரோ சாவி. அங்கே உள்ளே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுக்கிற எஸ்கேப் தான் இவங்களோட பிளான். உடனே சாமுண்டி ஸ்ரீட்ட வராங்க. மேடம் நாங்கள் எல்லாமே இதெல்லாம் எடுத்துட்டோம், ஜவுளிலாம் எடுத்துட்டோம், நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறோங்கிறாங்க. என்னது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா போகலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து சாவி கள்ள சாவி போட்டு எல்லாம் திறந்து உள்ளே இருக்கிற நகையெல்லாம் எடுக்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு தங்க கட்டி, ஐயோ இந்த நகை சூப்பராக இருக்குது அப்படின்னு கட்டுக்கட்டாக பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்குறாங்க. என்னடா சத்தம் கேட்குதுன்னு நவீன் கிளம்பிட்டு இருக்கிறப்ப இப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இதுங்க ரெண்டு ஐயோ நீங்கள் வந்து திருட்டு கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஒரு வீடியோக்கு இது எடுக்காமல் எதுவும் பண்ணாமல் இவர் என்ன பண்ணி போகிறாரு, ஒரு மாதிரி பேய் மாதிரி கத்தி பயமுறுத்தலான்ட்டு கத்துறாங்க. ஐயோ இது என்ன ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, பேய் தான் இந்த வீட்டில் இருக்குதோ என்னமோங்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் கிடக்கிற சில்வர் பாத்திரத்தில் எடுத்து தூக்கி தூக்கி போட்டோடனே இதுங்க ரெண்டு பயந்துக்கிட்டு ஐயோ இந்த வீட்டில் ஏதோ பேயோ பிசாசோ இருக்குது, வேண்டாம் நம்மளுக்கு உயிர் தப்பிச்சா போதும், நகையும் வேண்டாம் பணம் வேண்டாம்னு விட்டுட்டு வேக வேகமாக ஓடிடுறாங்க. உடனே நவீன் அங்கே வந்துட்டு அந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து பீரோவில் எடுத்து பூட்டி வச்சுட்டு நேராக கடைக்கு வராரு. கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்தா போட்ட மாதிரி கருப்பு கலரில் பர்தா போட்டுக்கிட்டு உள்ள கடைக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாரு. உடனே துர்காவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. துர்காவும் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு ஒரு புடவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம அம்மா இந்த புடவையை கண்ணாடியில் வச்சு பார்த்துட்டு வரேன்ட்டு போய் கண்ணாடியில் வச்சு பார்க்குற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க சித்தி வந்து அங்கே போகிறாங்க. போத்துட்டு நவீன் தான் இவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு வந்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. இந்த நவீனுங்கிறவன் இங்கே தான் இருக்கிறான், வந்து பிடிச்சிட்டு போங்கங்கிற மாதிரி. உடனே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஜவுளி எடுத்துகிட்ருக்குறாங்க. அடுத்த சீனில் வந்து நீ வந்து கோட் சூட் எடுத்துக்கலாம் வான்னு சொல்லி கார்த்தி கூப்பிட்றாங்க. ரேவதி இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், வேட்டி சட்டையே போதுங்கிறாங்க. உடனே சாமுண்டி இருந்துட்டு அதான் ரேவதிக்கு ஆசைப்படுறல்ல மாப்பிள்ளை, போங்க நீங்களும் போய் கோட் சூட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் கோட் சூட் எடுக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பொண்ணை வந்து அவர் சொல்கிறாரு கடைக்காரரு, நீங்கள் போய் அவருக்கு அளவு எடுத்துருமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நானே எடுக்கிறேன். மேடம் நீங்கள் எடுக்காதீங்க மேடம், தப்பாக போயிடும், அப்புறம் ட்ரெஸ் வீணாக போயிருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் புருஷனுக்கு நான் தான் அளவு எடுப்பேன், எனக்கு எடுக்க தெரியும், நீ குடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை வாங்கி இவங்களே பிடிச்ச அளவு எடுத்துக்கிட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. கார்த்தி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் கிடக்கிறாரு. அந்த மாதிரி அந்த சீன்லாம் நடக்குது. அடுத்தது போலீஸ் வராங்க. உள்ளே வந்தோடனே என்னாச்சு, என்ன சார் இங்கே வந்திருக்கிறீங்கிறாங்க. மேடம் நீங்கள் நவீனுங்கிற மேலே ஒருத்தவங்க மேலே கேஸ் கொடுத்தீங்களே, அவர் வந்து இந்த ஜவுளி கடையில் தான் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. என்னது இங்கே இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்றாங்க. உடனே அப்போ வந்து துர்கா பயப்படுறாங்க. ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டானா அப்படின்னு. உடனே நவீன் இருந்துட்டு கார்த்திட்ட டே உன்னை யாரா இங்கே வர சொன்னது அப்படிங்கிறாங்க. டே கார்த்தி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுறாங்கிறது என்னை கேட்டுட்டு தான் உள்ளே வந்தியா, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு எப்படியாவது காப்பாற்றுறா ப்ளீஸ்ரா அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பொட்டி வந்து எல்லாமே ஸ்டாக்கில் வச்சு பின் பண்ணியிருப்பாங்க. சரி நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. உடனே அந்த பொட்டிக்குள்ளே நவீனை உள்ளே வச்சு மேலே ட்ரெஸ்ஸை வச்சு மூடி வச்சுருவார் கார்த்தி. உடனே போலீஸ் எல்லா பக்கமும் வந்து தள்ளிவிட்டு கரெக்டாக அந்த பொட்டி வந்து எடுத்து அதையும் திறந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா துர்கா இருந்துட்டு ஐயோ போச்சு இவன் எந்த பொட்டியில் இருக்கிறான்னு தெரியல, வசமாக மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.